Hi friends, welcome to our channel. Last week வீடியோவில் வந்து சிம்பிளாக ஒரு வீடியோக்கு எப்படி வந்து end screen ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். உங்கள் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா கீழே ரைட் சைடில் வந்து end screen அப்படின்னு இருக்குது. பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா நம்ம இதை எடிட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எக்ஸிஸ்டிங்காக இதில் ஆட் பண்ணியிருக்கிற 2 end screenையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனுக்கான டெம்ப்ளேட்ஸ். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன். இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னா உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோவில் இருக்கிற எண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் அப்படியே இந்த நியூ வீடியோவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் வீடியோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த வீடியோக்கு அப்படியே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து தக்காளி குழம்பு அப்படிங்கிற வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து போய் பார்த்தோன்னா நான் இந்த 2 எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறேன். அரைத்து வைத்த தக்காளி குழம்பும் தக்காளி சட்னி. இந்த 2 எண்ட் ஸ்க்ரீனும் வந்து அந்த தக்காளி குழம்புங்கிற வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீனாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த தக்காளி குழம்புங்கிற மெயின் வீடியோவை செலக்ட் பண்ணங்காட்டி அதில் இருந்த எண்ட் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்படியே இந்த கீவேர்ட்ஸ் வீடியோவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ. நீங்கள் அதர் வீடியோவில் இருக்கிற எண்ட் ஸ்க்ரீனை உங்களோட இந்த வீடியோவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறது. இப்போ அடுத்தது இந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு சில ஆப்ஷன்ஸ் வருது. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்தோம். அதாவது வீடியோங்கிற சிம்பிள் ஆப்ஷன். இந்த வீடியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 4 எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ண முடியும். அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட், பெஸ்ட் ஃபார் வியூவர், சூஸ் அ ஸ்பெசிஃபிக் வீடியோ. இதில் 3ல் எது வேணாலும் நம்ம கொடுத்துட்டு 4 வீடியோஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டு. பிளேலிஸ்ட்னால் நீங்கள் உங்கள் வீடியோஸில் வந்து நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த பிளேலிஸ்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் யூடியூப் சீரிஸ் ரிலேட்டடான வீடியோங்கிறனால யூடியூப் சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பிளேலிஸ்ட் ஆப்ஷன். உங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் பிளேலிஸ்ட்டையே எண்ட் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிக்க முடியும். உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணல, நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேலிஸ்ட்டை பிக் பண்ணி அது ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எண்ட் ஸ்க்ரீனில் உங்கள் சேனல் லோகோவோட சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஷோ ஹவர் கார்டு அவுட்லைன் அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலினுடைய லோகோ பக்கத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் எந்த இடத்துல நமக்கு வரணும். சப்போஸ் மேலே ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோன்னா நடுவில் இல்லை சைடில் அட்ஜஸ்ட்டில் நம்ம எந்த இடத்துல அந்த பொசிஷன் எண்ட் ஸ்க்ரீன் வரணுமோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சேனல். இப்போ நீங்கள் வந்து மோர் தேன் 1 சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சேனலினுடைய வீடியோனுடைய எண்ட் ஸ்க்ரீனில் அடுத்த சேனல் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்களோட செகண்ட் சேனலினுடைய வீடியோஸை வந்து நீங்கள் இதோட லிங்க் பண்ணி விட முடியும். ஸோ அதுதான் இந்த சேனல் ஆப்ஷன். லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படிங்கிறது. அது என்னென்னா ஜாயின் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இன் ஆர்டர் டு ஆட் லிங்க் எலிமெண்ட்ஸ். நம்ம ஏதாவது அதர் யூடியூப் சேனல் கூட பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க சேனலினுடைய லிங்க்கை வந்து இங்கே கொடுக்க முடியும். நீங்கள் வேறு எந்த சேனல் கூடவும் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லை அப்படின்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு க்ரே அவுட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தாங்க எண்ட் ஸ்க்ரீனுக்கான ஆப்ஷன்ஸ். இதில் வந்து வீடியோ, பிளேலிஸ்ட், சப்ஸ்கிரைப், சேனல், லிங்க் இந்த மாதிரி 5 டைப் இருக்குது. இதில் நம்ம வீடியோஸ்க்கு தேவையான எண்ட் ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம பெஸ்ட்டாக மேட்ச் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். இதில் இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஆட் பண்ணி ஃபைனலாக உங்களோட எண்ட் ஸ்க்ரீனில் எப்படி வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நான் வந்து இந்த வீடியோஸ்க்கு ஒரு வீடியோ இருக்கிற மாதிரியும் ஒரு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கிற மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த செக் பாக்ஸை செக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட வர டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகல நம்ம வீடியோ எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை போய் நம்ம யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்ட் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துக்கு நான் ஸ்க்ரால் பண்ணிடுறேன். இப்போ இதனோட எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோவும் சேனல் லோகோவும் வரும். இது ரெண்டும் தான் நம்ம ஆட் பண்ணது முன்னாடி. ஸோ அதனால் அது ரெண்டும் நம்மளோட எண்ட் ஸ்க்ரீனில் வருது. இப்போ உங்கள் சேனல் லோகோ இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா
இது வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் கிரே அவுட் ஆகி வருது. இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எனேபிள் ஆகி வரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைனல் எண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டை வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன் மறைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிளெயின் ஸ்க்ரீன் இல்லை ஒரு தேங்க்யூ விண்டோ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் ஸ்க்ரீன் வந்து அந்த விண்டோவில் வந்துடும். ஸோ தட் உங்களோட வீடியோனுடைய லாஸ்ட் பார்ட் வரைக்கும் நல்லா டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த 20 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த எண்ட் ஸ்க்ரீன் வர்றதுக்கு நம்ம ஒரு blank பேஜ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் வந்து தேங்க்யூ விண்டோ கொடுக்குறேன். ஸோ என்னோட எண்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த தேங்க்யூ விண்டோவில் வந்துடும். ஸோ தட் நம்மளோட வீடியோனுடைய கண்டென்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.